children. Helping hearts are more holier than praying lips. Always do help others. So in today's class, we'll continue from Standard 6 Term 2 Unit 3. From Chiefdoms to Empires. We'll continue. This is part 2. Last class we saw about the different dynasties or which were from the 6th century. We saw how the small tribal groups, chiefdoms, formed into great empire. One of the empire which gained importance ஒரு பெரிய எம்பையரை ஃபார்ம் பண்ணது அந்த மகடா எம்பையர் பற்றி பார்த்தோம். மகடா எம்பையரை ரூல் பண்ண 4 மேஜர் டைனாசிட்டிஸ் பற்றி பார்த்தோம். அதில் மௌரியா டைனாசிட்டி வந்துட்டு மௌரியா டைனாசிட்டி தான் லாஸ்ட்டாக இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்தியாவை. அதோட கிங்ஸ் பற்றி பார்த்தோம். த மெயின் கிங் who established the Maurya Empire in Magadha was Chandragupta Maurya. Chandragupta Maurya ஓட grandson தான் அசோகா. அசோகா கலிங்கா வார் வின் பண்ணார். So the remaining topics we'll see in today's class. Ashoka has 2 names, Chandasoka, Dhammashoka. Chandasoka means Ashoka the wicked. Dhammashoka means Ashoka the righteous. எப்படி வந்து அசோகா பேட்டில் ஆஃப் கலிங்காவில் நிறைய பீப்புளை கில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஹி வாஸ் கால்ட் த விக்கெட், ரொம்ப க்ரூவலாக இருந்தார். அப்படி இருந்த அசோகா வந்து சந்தசோகாவாக இருந்தவர் எப்படி தம்மசோகாவா, எப்படி ஒரு நீதி தவறாத எல்லா பீப்புளுக்கும் குட்டாக பண்ணும், யாரையும் கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட்க்கு வந்தார். ஸோ ஆஃப்டர் த கலிங்கா பேட்டிலுக்கு அப்புறமா அசோகா பிகேம் புத்திஸ்டாக மாறிட்டார். புத்திஸ்ட்னா நான் வயலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஹி அண்டர்டுக் டூர்ஸ், அதாவது டூர் போனார். எங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு. அதுக்கு பேர் தர்ம யாத்ரா. தர்ம யாத்ரா அப்படின்னா சும்மா டூர்னா சும்மா விசிட் பண்ணுறது இல்லை. மற்ற அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு வந்துட்டு தம்மானா என்ன, தம்மா இஸ் ப்ராக்டிஸ் ஃபாலோட் பை புத்திஸ்ட். ஸோ த மீனிங் ஆஃப் தம்மா இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் அசோகாஸ் பில்லர் ஈடிக்ட் 2ல. அசோகா பில்லரில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை தம்மா? தம்மா மீன்ஸ் இட் கண்டெயின் த நோபலஸ்ட் ஐடியாஸ் ஆஃப் ஹியூமனிசம், ஃபார்மிங் த எசன்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ். எல்லா ரிலீஜன்ஸோட மெயின் எசன்ஸ் என்னென்னா அதோட நோபல் ஐடியாஸ் ஆஃப் ஹியூமனிசம். ஒரு ஹியூமன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. ஸோ ஹீ லேட் ஸ்ட்ரெஸ் ஆன், அவர் எதை பற்றியெல்லாம் ஸ்ட்ரெஸ் லே பண்ணுறா அப்படின்னா, அந்த தம்மாவில் என்ன சொல்லியிருக்குன்னா கம்பேஷனாக இருக்கணும், சேரிட்டி நிறையா கொடுக்கணும், தர்மம் நிறையா பண்ணணும், கம்பேஷன்னா இரக்க குணம் இருக்கணும், பியூரிட்டி தூய்மையாக இருக்கணும், செயின்ட்லினஸ் புனிதத்தன்மையோடு இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும், ட்ரூத்ஃபுல்னஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் ட்ரூத், ஒபீடியன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ப்ரிசெப்டர்ஸ். ப்ரிசெப்டர்ஸ்னால் முன்னோடி, அதாவது அ டீச்சர் ஆர் அ இன்ஸ்ட்ரக்டர். Guru. Preceptors is who is nothing but the Guru. And elders, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரின்சிபல்ஸ் தான் இந்த தம்மா சொல்லுது. கம்பேஷன், இரக்க குணம், சேரிட்டி, தர்ம குணம், பியூரிட்டி தூய்மை, செயின்ட்லினஸ் புனிதத்தன்மை, செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு, ட்ரூத்ஃபுல்னஸ் being true to others, obedience and respect for the gurus and elders. Ashoka sent his son Mahida and Sangamita to Sri Lanka to propagate Buddhism. Buddhism பரப்புறதுக்காக, ப்ரொபகேட்னா பரப்புறது, அவரோட அசோகாவோட சன் மஹிண்டா அண்ட் சங்கமிட்டாவை அனுப்பிச்சார். எங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு. ஹீ ஆல்சோ சென்ட் மிஷினரிஸ்னால் புத்திஸ்ட் இந்த தம்மாவை பரப்புறதுக்காக
புத்த மதத்தை சேர்ந்த பீப்புள், ரிலீஜியஸ் பீப்புள். அவர் வந்து எங்கெல்லாம் சென்ட் பண்ணார் அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ், வெஸ்ட் ஏஷியா, ஈஜிப்ட், ஈஸ்டர்ன் யூரோப் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் தம்மா. ஸோ த தம்மா மகாமதாஸ் வேர் a நியூ கேடர் ஆஃப் அஃபீஷியல்ஸ் கிரியேட்டட் பை அசோகா. அசோகா வந்து ஒரு நியூ கேடர் அப்படின்னா புதுசாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நியமித்தார். அவங்களுக்கு பேர் தான் தம்மா மகாமதாஸ். தேர் ஜாப் வாஸ் டு ஸ்ப்ரெட் தம்மா ஆல் ஓவர் த எம்பையர். அவங்க எம்பையர்னால் ஆட்சிக்குள்ளே, அசோகாவோட ஆட்சிக்குள்ளே மற்ற எல்லா பிளேசஸ்லேயும் இந்த தம்மாவை பரப்புறது தான் இந்த தம்மா மகாமதாஸோட வேலை. அசோகா held the third Buddhist council at his capital பட்டலிபுத்ரா. பட்டலிபுத்ராவில் கேபிட்டல் அசோகா, அதாவது இந்த புத்திஸ்ட் கவுன்சில், தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அவங்களோட மௌரியன் டைனாசிட்டியோட கேபிட்டலான பட்டலிபுத்ராவில் வச்சாங்க, கண்டக்ட் பண்ணாங்க. ஈடிக்ட் ஆஃப் அசோகா. ஸோ வில் see what is an edict. Do you know பாருங்க. An edict is an official order or proclamation issued by a person in authority or a king. Again I repeat, edict is an official order or proclamation issued by a person in authority or a king. Edict அப்படின்னா ஒரு அஃபீஷியல் ஆர்டர், ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறது. யாருன்னா கிங்கு வந்து ஒரு ஆர்டரை வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறது. அந்த ஆர்டரை அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஈடிக்ட் ஆஃப் அசோகா என்னென்ன அப்படின்னா 33 ஈடிக்ட்ஸ் இருக்குது ஆன் த பில்லர்ஸ் ஆஸ் வெல் அஸ் போல்டர்ஸ். போல்டர்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் ராக் அண்ட் கேவ் வால்ஸ். இதிலெல்லாம் எழுதியிருக்காங்க. எங்கெல்லாம் எழுதியிருக்காங்க? அசோகா பில்லர்லேயும், போல்டர்ஸ் பெரிய ராக்லேயும், கேவ் வால்ஸ்லேயும். யார் சொல்லி எழுதியிருக்கா? எம்பரர் அசோகா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். எதை? டீட்டெயில் அசோகாஸ் பிலீஃப் இன் பீஸ். அவர் எதெல்லாம் நம்பினார்? பீஸை நம்பினார், ரைச்சியஸ்னஸ் நம்பினார், ஜஸ்டிஸ் நம்பினார், அண்ட் ஹிஸ் கன்சர்ன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் ஹிஸ் பீப்புள். ஸோ இது எல்லாத்த பற்றியும் இந்த பில்லர்ஸ்லேயும், லார்ஜ் போல்டர்ஸ்லேயும், கேவ் வால்ஸ்லேயும் எழுதி வச்சுருக்காங்க. So this is the pillar of Ashoka where so many edicts have been written. So do you know the script of inscriptions at Sanchi? Inscriptions அப்படின்னா the written works. இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறது எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த பிளேஸ்லலாம் எழுதி வச்சுருந்தாரு அப்படின்னா சாஞ்சியில் பிரம்மி அப்படிங்கிற லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. அட் காந்தஹரில் க்ரீக் அண்ட் அராமிக் அதில் எழுதியிருக்கு. அட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கரோஷ்தி அப்படிங்கிற லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஸோ இந்த ராக் ஈடிக்ட்ஸ் 2 and 13 ஆஃப் அசோகா, ராக் ஈடிக்ட் 2லேயும் 13லேயும் ரெஃபர் டு த நேம்ஸ் ஆஃப், இது ரெண்டுலேயும் எதை பற்றி, இன்னும் 3 டைனாசிட்டிஸ் பற்றி சொல்லியிருக்கு. யாரை பற்றிலாம்? பாண்டியா, சோலாஸ் அண்ட் கேரளபுத்ராஸ் அண்ட் சத்யபுத்ராஸ். இவங்களை பற்றியெல்லாம் கூட இந்த ஈடிக்ஸில் சொல்லியிருக்கு, இந்த குறிப்புகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லியிருக்கு. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ சென்ட்ரலாக ஒரே ஒரு ஹெட்டு தான் இருப்பாங்க. அந்த ஹெட்டு தான் கிங். ஸோ த கிங் வாஸ் த சுப்ரீம் அண்ட் த சாவரன் அத்தாரிட்டி ஆஃப் த மௌரியன் எம்பையர். இந்த மௌரியன் எம்பையரோட சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படின்னா சுப்ரீம் ரூலர் யார் அப்படின்னா கிங், சாவரன் அப்படின்னா ரூலர். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நோன் அஸ் மந்திரி பரிஷத் அசிஸ்டட் த கிங். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு பேர் மந்திரி பரிஷத். நிறையா மந்திரிஸ்லாம் இருப்பாங்க. அதுதான் கவுன்சில்னால் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மந்திரி. அவங்கெல்லாம் கிங்க்கு அசிஸ்ட் பண்ணாங்க. அசம்பிளி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடட். அந்த குரூப்பில் வந்து எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கன்னா புரோஹித் இருப்பாங்க, சேனாதிபதி, மகாமந்திரி அண்ட் யுவராஜா. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குரூப் ஆஃப் அசம்பிளி ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ த கிங் ஹேட் அன் எக்ஸலண்ட் ஸ்பை சிஸ்டம். ஸ்பை சிஸ்டம் அப்படின்னா உளவு பார்க்கறது, பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு மாறுவேடத்தில் போய் பார்க்குறது ஒரு எக்ஸலண்ட் ஸ்பை சிஸ்டம் வச்சுருந்தாங்க.
not only inside the country, even outside the country, outside the empire also. Next, about the revenue system. Revenue na paying tax to the government, income for the government. Revenue means income for the government. The land was the most important source of revenue for the state. ஸோ அந்த காலத்துலலாம் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ லேண்டு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக இருந்துச்சு ஸ்டேட்டுக்கு. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் அட் லும்பினி மென்ஷன்ஸ் பாலி அண்ட் பாஹா ஆஸ் டாக்ஸஸ் கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள். ஸோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 நேம் வச்சுருந்தாங்க, பாலி, பாஹா. பாஹானா லேண்ட் டேக்ஸ். இட் வாஸ் 1/6 ஆஃப் த டோட்டல் ப்ரொடியூஸ். 6 பாகத்தில் ஒரு பாகம் வந்து டேக்ஸாக பே பண்ணணும். So that was the tax. The revenue from taxes on forest, mines, salt, irrigation provided additional revenue to the government. So land tax மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கு, மைன்ஸ்க்கு, சால்ட்டு, இரிகேஷன் இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ மச் ஆஃப் த ஸ்டேட் ரெவென்யூ வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பேயிங் த ஆர்மி. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண எல்லா டாக்ஸஸையும் எதுக்கு பே பண்ணுவாங்கன்னா ஆர்மி பே பண்ணுறதுக்கு. அப்புறம் அஃபீஷியல்ஸ் ஆஃப் ராயல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு, சேரிட்டி மீன்ஸ் கிவிங் ஆக்ட் ஆஃப் கிவிங் மணி ஃபார் ஃப்ரீ. தர்மம், சேரிட்டி மீன்ஸ் தர்மமாக மணி பே பண்ணுறதுக்கு. அண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் சச் ஆஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸெட்ரா. மற்றபடி இரிகேஷன் ப்ராஜெக்ட், பப்ளிக் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம், ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாமே இந்த டேக்ஸ் வந்துட்டு யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் அபவுட் த ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல் மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் அண்ட் ஜஸ்டிஸ். கோர்ட் அப்போ வந்து how was the court system, judicial system எப்படி இருந்துச்சுன்னா, கிங் தான் இதுக்கும் ஹெட், ஜுடிஷியல் சிஸ்டமுக்கும் ஹெட் ஆஃப் த ஜுடிஷியரி. ஹீ வாஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ கிங் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வேறு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர். ஸோ கிங் அப்பாயிண்டட் மெனி ஜட்ஜஸ் சபார்டினேட் டு ஹிம். கிங்குக்கு கீழே நிறைய ஜட்ஜஸ் வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் கிங்குக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும், ரொம்பவே க்ரூவலாக இருக்கும். நெக்ஸ்ட் அபவுட் த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன். மௌரியன் எம்பையரில் மிலிட்ரி எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கும் மிலிட்ரிக்கும் கிங்கு தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்மி. இவர் தான் ஹெட்டு, கிங்கு தான் ஹெட்டு. A board of 30 members divided into 6 committees with 5 members on each. ஸோ டோட்டலாக 30 members இருப்பாங்க. 30 மெம்பர்ஸும் 6 கமிட்டிஸ் இருக்கும். ஈச் 5 members, ஒரு கமிட்டிக்கு 5 members இருப்பாங்க. என்னென்ன கமிட்டினா, நேவி, ஆர்மரி, இன்ஃபேண்ட்ரி, காவல்ரி, வார் சேரியட்ஸ் அண்ட் வார் எலிஃபென்ட்ஸ். இந்த 6ஐயும் பார்க்குறதுக்காக ஈச் கமிட்டிலையும் 5 members இருப்பாங்க. ஸோ நேவி அப்படின்னா கடற்படை, ஆர்மரி அப்படின்னா பிளேஸ் வேர் வெப்பன்ஸ் ஆர் கெப்ட். ஸோ ஆர்மிக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் ஆர்மரி, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருப்பாங்க. நேவி பார்த்துக்கிறதுக்கு ஒரு கமிட்டி, ஆர்மரிக்கு ஒரு கமிட்டி. இன்ஃபேண்ட்ரி அப்படின்னா ஃபுட் சோல்ஜர்ஸ், கால்படை. காவல்ரி மீன்ஸ் சோல்ஜர்ஸ் ஆன் ஹார்சஸ், குதிரைப்படை. இன்ஃபேண்ட்ரி நார்மல் சோல்ஜர்ஸ், காலால் படை. காவல்ரி ஃபுட் சோல்ஜர், ஹார்ஸில் குதிரைப்படை. வார் சேரியட்ஸ் அப்படின்னா, சேரியட்ஸ்னால் தேர், போர் தேர்ப்படை. நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட் படை, தட் இஸ் யானை படை. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு கமிட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கமிட்டிலையும் 5 members இதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அபவுட் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். த போர்ட் ஆஃப் 30 members டிவைடட் இன்டு 6 committees. மறுபடியும் ஒரு 30 members இருந்தாங்க இந்த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. அதில் 6 committees பிரிச்சிருக்காங்க. ஈச் கமிட்டி ஹேஸ் 5 members. Each had 5 members to manage the administration of the city. ஸோ டவுன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யாரோட கண்ட்ரோல் கீழே இருந்துச்சுன்னா, நாகரிகா,
அப்படிங்கிற கமிட்டி கிட்ட he was assisted by Stanika and Gopa. Do you know la பாருங்க Junagar Girna inscriptions of Rudradaman records that the construction of water reservoir known as Sudarshana Lake was begun during the time of Chandragupta Maurya and completed during the Ashoka's reign. ஸோ இந்த பிளேஸில் இருக்க ஜுனாகத் அண்ட் கிர்னா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இது யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கனா ருத்ரதாமன் அப்படிங்கிறவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா சுதர்ஷனா லேக் அப்படின்னு ஒரு லேக் பில்ட் பண்ண ஆரம்பிட்டாங்க. அது எதுக்குன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லேக் ஒன்று சுதர்ஷனா லேக் ஒன்று பில்ட் பண்ணாங்க. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா அவரோட ரூல் அவரோட டைம் பீரியடில் ஆரம்பித்து எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட் டியூரிங் த அசோகாஸ் ரெயின்னா ரூல், அசோகா ரூலில் தான் கம்ப்ளீட் பண்ணாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் அபவுட் த கரன்சி. மணி வாஸ் நாட் ஓன்லி யூஸ் ஃபார் ட்ரேட் பண்ணுறதுக்கு, திங்ஸ் பை அண்ட் செல் திங்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் மணியை. ஈவன் த கவர்மெண்ட் பெய்ட் இட்ஸ் ஆஃபீஸர்ஸ் இன் கேஷ். கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஆஃபீஸர்ஸ்க்கு கேஷில் தான் பே பண்ணிச்சு. அவங்களோட மௌரியன் எம்பையரோட மணி என்ன அப்படின்னா பனாஸ்ன்னு பேர். அது வந்து எப்படி இருக்குன்னா பஞ்ச் மார்க்ட் சில்வர் காயின்ஸ். லுக் அட் த பிக்சர். இதில் கொஞ்சம் நிறையா மார்க்கிங்ஸ் இருக்கும், பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விச் கேரி த சிம்பிள் ஆஃப் பீகாக் அண்ட் த ஹில், பீகாக் பற்றி ஹில்லை பற்றி, கிரெசன்ட் காப்பர் காயின்ஸ் கால் த மகாகாஸ் ஃபார்ம் த இம்பீரியல். இந்த மகாகாஸ் தான் பனாஸும் வச்சுருந்தாங்க, மகாகாஸும் வச்சுருந்தாங்க. அதுதான் இம்பீரியல் கரன்சி. இம்பீரியல் அப்படின்னா பிலாங்கிங் டு த மயூரியன் டைனாசிட்டி. இந்த எம்பையருக்கான அவங்களோட மயூரியன் ரூலோட மணியாக இருந்துச்சு, பனாஸாக இருந்துச்சு. ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன். ட்ரேட் ஃப்ளரிஷ்ட் particularly with Greece, Hellenic, மலையா, சிலோன், பர்மா. ஸோ இந்த மலையா, சிலோன், பர்மா, கிரீஸ் கூட எல்லாம் நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ட்ரேட் ரொம்ப சூப்பராக ஃப்ளரிஷ்ட் அப்படின்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. The Arthashastra refers to the regions producing specialized textiles. அர்த்தசாஸ்திராவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா ரீஜன்ஸ் வந்துட்டு டெக்ஸ்டைலில் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாங்க. என்னென்னா காசி, பெனாரஸ், காசிங்கிற பிளேஸு, வங்கா இப்போ இருக்கிற பெங்கால், காமரூபா இப்போ இருக்க அஸ்ஸாம், மதுரை இன் தமிழ்நாடு. ஸோ இந்தந்த பிளேசஸில் எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திராங்கிற புக்கில் தே ஹவ் மென்ஷன்ட். மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் இந்த மௌரியன் டைனாசிட்டி வந்துட்டு என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பைசஸ், பேர்ல்ஸ், டைமண்ட்ஸ், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், ஐவரி ஒர்க்ஸ். ஐவரி மீன்ஸ் யானை தந்தம். கான்ச் செல்ஸ், ஐவரி வச்சு யானை தந்தத்தை வச்சு செஞ்ச பொருட்கள். கான்ச் செல்ஸ் அப்படின்னா வலம்புரி சங்கு. ஆல் தீஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட். மற்ற பிளேஸஸ்க்கு மற்ற எம்பையருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்ன இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கிட்ட மற்ற எம்பையர்கிட்டேருந்து என்னென்னலாம் வாங்கினாங்கன்னா ஹார்சஸ்ஸு, கோல்டு, கிளாஸ்வேரு, லினன். லினன்னா அது ஒரு மெட்டீரியல், டைப் ஆஃப் மெட்டீரியல், ஃபேப்ரிக் யூஸ்ட் ஃபார் obtained ஃப்ரம் ஃப்ளாக்ஸ் சீட். ஃப்ளாக்ஸ் சீட்லேருந்து ஃப்ளாக்ஸ் பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதை வச்சு கிளாத் நிறையா கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணலாம். Next about these two are the Mauryan coins. Mauryan art and architecture. Mauryan art can be divided into two: indigenous art
ராயல் ஆர்ட். இண்டிஜினஸ் அப்படின்னா பிலாங்கிங் டு அ நேட்டிவ், ஆரிஜினேட்டிங் நேச்சுரலி இன் அ பர்டிகுலர் ரீஜன். நேச்சுரலாக ஆரிஜினேட் ஆகிறது. அதாவது என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னா, நேச்சுரலாக அந்த பிளேஸில் ஸ்டாச்சூஸ் ஆஃப் யக்ஷாஸ் அண்ட் யக்ஷீஸ். அப்புறம் ராயல் ஆர்ட். ராயல் ஆர்ட்னா பிளேசஸ்ஸு, பப்ளிக் பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணுறது. மோனோலித்திக் பில்லர்ஸ், சிங்கிள் ராக்கில் பில்லர்ஸ் பில்ட் பண்ணுறது. ராக் கட் ஆர்கிடெக்சர், ஸ்டூபாஸ், இதெல்லாம் தான் ராயல் ஆர்ட். இண்டிஜினஸ் ஆர்ட், அதாவது நேட்டிவ் ஆர்ட்டில் யக்ஷாஸ் அண்ட் யக்ஷீஸ், இவங்க தான் யக்ஷா, இவங்க தான் யக்ஷி. Yakshas were deities connected with water, fertility, trees, forest and wilderness. Yakshis were their female counterparts. Yakshasங்கிறவங்க God, deities-னா God for waterக்கு, fertility, to give birth to young ones, trees, forest, wilderness. Wilderness-னா நேச்சர் பற்றி, நேச்சரோட காட். ஸோ இவங்கெல்லாம் நேச்சரோட காட், டெய்டிஸாக இருந்திருக்காங்க. வாட்டருக்கு ஒரு காட், ஃபர்டிலிட்டிக்கு, ட்ரீஸுக்கு ஒரு, ஃபாரஸ்ட்டுக்கு, வில்டர்னஸ்க்கு ஒரு காடாக வச்சுருக்காங்க. இவங்களோட வைஃப்ஸ் தான் யக்ஷீஸ், யக்ஷாஸோட வைஃப்ஸ், கவுண்டர் பார்ட்ஸ் தான் யக்ஷீஸ், காடஸஸ். நெக்ஸ்ட் இஸ் about the stupas. சாஞ்சி நியர் போபால் இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் சாஞ்சிங்கிற பிளேஸில், போபாலுக்கு பக்கத்தில் சாஞ்சிங்கிற பிளேஸில் இந்த ஸ்டூப்பா இருக்குது. The stupa is a semi-spherical dome-like structure constructed on a brick or stone. பாருங்கள், ஸ்டூப்பாங்கிறது செமி-ஸ்பெரிக்கல் டூம்-லைக் ஸ்ட்ரக்சர். டூம்லாம் ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது. லைக் த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் பிரிக் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டோன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்க. The Buddha's relics were placed in the center of the dome. இந்த டூம்குள்ளே என்ன இருக்குன்னா, புத்தாவோட ரிலிக்ஸ் அப்படின்னா ஹோலி பர்சனோட டிசீஸ்ட் பாடி கெப்ட் அஸ் ரெவிரன்ஸ். புத்தாவோட பாடி வச்சுருப்பாங்க, எக்ஸ்பயர்ட் பாடி வச்சு அவங்க ப்ரே பண்ணுறதுக்காக, அவங்கள மரியாதை கொடுத்து ப்ரே பண்ணுறதுக்காக புத்தாவோட பாடியை இந்த சென்டர் ஆஃப் டூமில் வச்சுருப்பாங்க. Next about the monolithic pillar from Royal Art. It is in Sarnath. The crowning element in this pillar is the Dharma chakra. இந்த பில்லரில் ஒரு இம்பார்ட்டண்ட் க்ரௌன் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தர்ம சக்ரா தான். இதுக்கு பேர் மோனோலித்திக் பில்லர். பிகினிங் ஆஃப் ராக் கட் ஆர்கிடெக்சர். ஸோ ராக் கட் கேவ்ஸ் ஆஃப் பராபர் அண்ட் நாகார்ஜுனா ஹில்ஸ். ஸோ ராக்கட் ஆர்கிடெக்சர் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, பராபர் அப்படிங்கிற பிளேஸ்லேயும் நாகார்ஜுனா ஹில்ஸ்லேயும் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த ராக்கட் ஆர்கிடெக்சர். ஒரு ராக் வந்து கட் பண்ணி உள்ள ஒரு கேவ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. லோமாஸ் ரிஷி கேவ், பராபர். There are several caves to the north of பூத்கயா. பூத்கயாங்கிற பிளேஸ்க்கு நார்த்தில் நிறைய கேவ்ஸ் இருக்குது. 3 caves in பராபர் ஹில் have dictative inscriptions of Ashoka. அதில் பராபர் ஹில்லில் இருக்கிற 3 கேவ்ஸ் வந்துட்டு அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறையா எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் 3 in நாகார்ஜுனா ஹில் have inscriptions of தசரதா மௌரியா, grandson of அசோகா. அசோகாவோட கிராண்ட்சன் பற்றியும் நாகார்ஜுனா ஹில்லில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. யாரை பற்றி? தசரத மௌரியாவை பற்றி. அவர் வந்து அசோகாவோட கிராண்ட்சன். நெக்ஸ்ட், ரீசன் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் மௌரியன் எம்பையர். இப்போ we are coming to the end of மௌரியன் எம்பையர். எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, அசோகா சக்சஸர்ஸ் were very weak. அசோகாக்கு அப்புறம் வந்த அவரோட வம்சாவளி வந்தவங்க அரசர்கள் எல்லாமே ரொம்ப வீக்காக இருந்தாங்க. கண்டினியூஸ் ரிவால்வ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எம்பையர். அதனால நிறையா புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. மக்களுக்கிடையே பீஸ் இல்லை, அவங்களோட ஆட்சி பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ இன்வேஷன்ஸ் பை த பாக்ட்ரியன் க்ரீக் வீக்கெண்ட் த எம்பையர். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க பாகிஸ்தான், கஜகஸ்தான் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்லேருந்து வந்த
அரசர்கள் எல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த மௌரியன் எம்பையரை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த எம்பையர் மறுபடியும் வீக் ஆயிடுச்சு. லாஸ்ட் மௌரியா ரூலர் பிரிஹத்ரதா வாஸ் கில்ட் பை ஹிஸ் கமாண்டர் புஷ்யமித்ரா சுங்கா who established Sunga dynasty. ஸோ கடைசியாக இருந்த மௌரிய ரூலர் வந்துட்டு பிரிஹதத்ரா வந்துட்டு யார் கில் பண்ணாங்க அப்படின்னா அவரோட கமாண்டரை கில் பண்ணிட்டாங்க. அந்த கமாண்டரோட பேர் புஷ்யமித்ர சுங்கா. அதுக்கப்புறம் சுங்கா வந்து கில் பண்ணதுக்கப்புறம் பிரிஹதத்தாவை சுங்கா டைனாசிட்டி சுங்கா வம்சாவளி வர்றவங்க ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. So because of all these reasons, Mauryan Empire came to an end. So some ancient places இப்போ இருக்கிற மாடர்ன் நேம் இப்போ இந்தியாவில் இருந்த இவங்க 6th centuryயில் இருந்த ஏன்ஷியன்ட் பிளேசஸ் என்னென்னா ராஜகிர்ஹா அப்படிங்கிறது ராஜகிர், இப்போ பட்டலிபுத்ரா அப்படிங்கிறது பாட்னா, கலிங்கா அப்படிங்கிறது ஒடிசா. ஸோ எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட் The Great Wall of China பற்றி பார்க்கலாம். It is the ancient series of fortification. Fortification அப்படின்னா building a huge wall or a great structure. எதுக்காக பில்ட் பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு டிஃபென்சிவ் வால், எனிமீஸோட அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களோட எம்பையரை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, கண்ட்ரியை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக பில்ட் பண்ண ஏன்ஷியன் ஸ்ட்ரக்சர் தான் இது. டியூரிங் த 3rd century BC, Emperor Qin Shi Huang linked these walls on northern border to protect his empire. So இந்த கிங் வந்துட்டு அவரோட நார்தர்ன் பார்டரில் அவரோட எம்பையரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 3rd centuryயில் இது எல்லா வால்ஸையுமே லிங்க் பண்ணார். ஸோ அப்படி வந்தது தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. நெக்ஸ்ட் இது ஒரு ஏன்ஷியன்ட் சீரீஸ், ஏன்ஷியன்ட் டெம்பிள், த டெம்பிள் ஆஃப் ஜிஎஸ்எஸ் அட் ஒலிம்பியாங்கிற பிளேஸில் ஜிஎஸ் அப்படிங்கிற காடுக்கு ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. அன் ஏன்ஷியன்ட் டெம்பிள் இன் ஒலிம்பியா இப்போ க்ரீஸில் இருக்குது, டெடிகேட்டட் டு த காட் ஜிஎஸ், constructed during the 5th century BCE. It is one of the 7 wonders of the ancient world. Ancient world oda 7 wondersla iduvum one. GS at Olympia, Temple of GS at Olympia enga irukuna Greece la irukku. So summary, the 6th century BC forms an important landmark as it witnessed the emergence of 16 Mahajanapadas. ஸோ 6th century வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் 16 மகாஜனபடாஸ் வந்துட்டு ஆட்சி புரிய ஆரம்பித்தாங்க இந்தியாவை. அமங் த 16 மகாஜனபடாஸ் மகடா எமர்ஜ்ட் அஸ் அன் எம்பையர். இந்த 16லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது ரொம்ப பெரிய எம்பையராக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, பெரிய குரூப்பாக ஒரு பெரிய கண்ட்ரியாக ஃபார்ம் ஆச்சுன்னா மகடாங்கிறது. மகடா வாஸ் ரூல்ட் பை 4 டைனாசிட்டிஸ். இந்த மகடாங்கிற அவ்வளோ பெரிய பிளேஸை, பெரிய கண்ட்ரியை யாரெல்லாம் ரூல் பண்ணாங்கன்னா 4 டைனாசிட்டிஸ் ரூல் பண்ணாங்க. 4 வம்சாவளி வந்த அரசர்கள் ரூல் பண்ணாங்க. ஹரண்யகா, சிசுநாகா, நண்டா அண்ட் மௌரியா டைனாசிட்டி வந்துட்டு ரூல் பண்ணாங்க. சந்திரகுப்த மௌரியா தான் மௌரியன் எம்பையரை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஒன் ஆஃப் த கிரேட் கிங் ஆஃப் மௌரியன் எம்பையர். Ashoka was the most famous of Mauryan king. Ashoka வந்து Mauryan dynasty-யோட most famous king. Ashoka's pillars and rock edicts enlighten us on his ideas of Dharma. ஸோ அவர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணார், எப்படி தம்மா ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத பற்றி அவரோட அசோகா பில்லர்ஸ் வந்துட்டு, அப்புறம் ராக் edicts-உம் நிறையா அவரை பற்றி சொல்லுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். வில் see the glossary. Egalitarian means a person who advocates principle of equality for all. ஸோ முன்ன காலத்து 6th centuryயில் பீப்புளோட கவர்னன்ஸ் வந்து 2 விதமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. 2 kinds of government. ஒன்று வந்து நாகசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ்.
கனசங்காஸ் அண்ட் கிங்டம்ஸ். கனசங்காஸ் தான் எகாலிட்டேரியன் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்க. மொனாஸ்ட்ரினா பிளேஸ் வேர் மாங்ஸ் லிவ் அண்ட் வர்ஷிப், மடாலயம். ட்ரீடைஸ் அப்படின்னா ரிட்டன் ஒர்க் டீலிங் வித் சிஸ்டமேட்டிக்லி வித் அ சப்ஜெக்ட், ஆய்வு கட்டுரை. ஹாரர் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. So that's all for today's class. Have a good day. Thank you.